Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ya ayuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக தோன்றும் ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு உங்கள் முன் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் படைத்து அதில் மனித இனங்களையும் படைத்துள்ளான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒவ்வொரு இறை தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அதே போன்றுதான் நம் சமுதாயமான இறுதி சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பியுள்ளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் முழுமைப்படுத்திவிட்டு மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முதலே இஸ்லாமை ஏற்றவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் என்னவென்றால் காஃபிர்கள். இரண்டாவதாக பிரச்சாரத்திற்கு பிறகு இறை மறுப்பாளர்களாக இருந்து அதற்கு பின் முஸ்லிமாக மாறிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் முஃமின்கள். அல்லாஹ் தஆலா ஏன் இருவருக்குமே முஸ்லிம் தான், ஆனா இவ்வாறு வேறுபடுத்தி பெயர் சூட்டியிருக்கிறோம்? கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கோமா? எதற்காக அப்படின்னா, முதல்ல முஸ்லிம் ஆயிட்டாங்க, ஆனா அவர்களுடைய உள்ளமும் உறுதியாக இல்லை. அல்லாஹ் மட்டும் உறுதியாக சார்ந்து இல்லை. சந்தேகம் என்ற முறையில தான் அல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இரண்டாவதாக முஸ்லிமாக இருந்தவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இறை மறுப்பாளர்கள் தன்னை கொடுமை செய்தாலும் கேவலப்படுத்தினாலும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்விற்காக உறுதியாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்ம எதுல உறுதியா இருக்கோம்? கொள்கையில உறுதியா இருக்கோமா, இல்ல அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருக்கோமா? இரண்டுல எதுலயாச்சும் நம்ம உறுதியா இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க மக்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அனைவருமே சஹாபாக்களும் சரி, சஹாபிய பெண்களும் சரி, போட்டி போட்டு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். நன்மைக்காக மறுமை நாளிற்காக தியாகம் செய்தார்கள். ஆனா நம்ம எதற்காக தியாகம் செய்யறோம்? சொல்லுவோம் வாயால நான் தியாகம் செய்யறேன்னு, ஆனா வீட்டுல உட்கார்ந்துட்டு சோறாக்கி போடுறது தியாகம் சொல்லுவோம், பிள்ளைகளை பாத்துக்கிறது தியாகம் சொல்லுவோம், உங்க அம்மாவை பாத்துக்கிறது தியாகம் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட தியாகமா? ஆனா மறுமை நாளுக்காக சஹாபிய பெண்கள் தியாகம் செய்தார்கள். அதை நினைவூட்டதான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட அல்லாஹ் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையை பற்றி நான் உங்களுக்கு கூற வந்துள்ளேன். அந்த பெண்மணி இவை மறுப்பாளராக இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய தந்தை ஒரு கொடுங்கோவலன், அவருடைய பெயர் அபு சுஃபியான். அவ்வளவு கொடுங்கோவலன். மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தை அடியோடு வீழ்த்தணும், வளரவிடக் கூடாது என்பதற்காக காவு கொண்டு திரிந்தவன் தான் அவன். அவனோட மனைவியும் ஒரு இறை மறுப்பாளர் தான், தன்னுடைய கணவரும் இறை மறுப்பாளர் தான். இத்தகைய குடும்பமே இறை மறுப்பாளராக இருக்கும் இடத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்தின் மீது பெற்றுள்ள ஆர்வத்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார். தழுவினது மட்டும் அல்லாமல் தன்னுடைய கணவரை தேவி தன் கணவரும் இஸ்லாம் மார்க்கத்தின் பால் அழைத்தார். தன்னுடைய கணவரும் இஸ்லாத்தின் மார்க்கம்பால் வந்தாங்க.
வந்தது மட்டுமல்லாம மக்காவில் தன்னுடைய குடும்பத்தார் மத்தியில் மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் போதிக்க முடியவில்லை என்பதால் ஹிஜ்ரத் செய்து நாடு கடத்தி சென்றார்கள். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். போனது மட்டுமல்ல, அவர்களுடைய சிரமத்தை நம்ம இங்க பார்க்கணும். அந்த பெண்மணியும் தனது கணவரும் மட்டுமே நடைபயணம் நடந்து சென்றார்கள் அபிசீனியாவிற்கு. அபிசீனியா எவ்வளவு தூரம் இருக்கும்? பல மைல் கிலோமீட்டர் இருக்கும். இந்த இருக்க மங்களகுடி தேவகோட்டை மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அவங்க அவ்வளவு மைல் கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்தார்கள். பயணம் செய்யும் பொழுது கூட அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். நிறை மாத கர்ப்பிணி என்ற சாதாரண விஷயமா? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, முதல் மாதம் கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பக்குவமாக தனது மகள்களை பார்த்துக் கொள்வார்கள். கணவனும் தனது மனைவியை பார்த்துக் கொள்வார்கள். ஆனா இந்த பெண்மணி மார்க்கத்திற்காக மட்டுமே என்ன பண்ணாங்க? அவர்கள் கணவரை கூட்டிக் கொண்டு நடைபயணமாக நடந்து சென்றார்கள். நம்மளுடைய சாலைகள் போல அவர்களுக்கு தாரோடு கிடையாது, பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அவர்கள் இருவரும் கடந்து சென்றார்கள். அதுவும் காலம் உள்ளக்க வச்சா ஒரு கால் உள்ளக்க போயிடும், மறு கால வைக்க சிரமமா இருக்கும். அப்படி இருந்தும் கூட அவங்க இருவருமே அல்லாஹ்விற்காக போல தோற்றம் அளிக்குது. அந்த கனவு அந்த பெண்மணிக்கு வருது. அந்த பெண்மணிக்கு வரவுமே கனவா இருக்கே, நம்ம கணவர் இப்படி ஒரு முகத்தோட வராரே அப்படின்னு அந்த பெண்மணி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க. 2 நாட்கள் கழித்து அந்த பெண்மணிக்கு ஒரு தூதர் வரார். வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கணவர் என்ன பண்ணிட்டாரு? பழைய மார்க்கமான கிறிஸ்துவ மதத்துக்கே போயிட்டாரு அப்படின்னு அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. அந்த பெண்மணி மீண்டும் என்ன பண்றாங்க? ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாராங்க. என்ன பண்ணிருக்கோம் அந்த பெண்மணி? என்னுடைய கணவர் போயிட்டாரு, நான் நம்பி வந்தது என் கணவரை மட்டும்தான், கணவரே இல்லையே, நான் எப்படிங்க வாழுவேன்? என் வயிற்றுல ஒரு குழந்தை வேற இருக்கு, நான் அதை வச்சு எப்படி பாதுகாப்பேன் என்று சொல்லி போனாங்களா? அந்த அபிசீனியாவில அவருக்கு உறவும் இல்ல, எப்பேற்பட்ட யாருமே இல்ல. அவங்க தனியா வந்தாங்க, கணவர் நம்பி மட்டுமே வந்தாங்க. அப்படி இருந்தும் கூட தன் கணவர் போனா என்ன, நான் அல்லாஹ்விற்காக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கையை அங்கே நிலைநிறுத்தினார்கள். நிலைநிறுத்தி மட்டுமல்லாமல் அவர்கள் நல்லா பிரச்சாரம் செய்து பாட செய்தார்கள். அவர்களுக்கு சிறிது நாட்களில் குழந்தையும் பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பெயரும் சூட்டினார்கள் ஹபீபா. அதனாலதான் அவங்க பெண்மணிக்கு உம்மு ஹபீபா என்று பெயர் வந்துச்சு. அவங்க அந்த பெண்மணி தான் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், தான் ஈடுபடி வந்துட்டேன் என்று நினைக்காம சுயநலமாக பிறரும் என்ன பண்ணணும், இஸ்லாம் மார்க்கத்துக்கு வரணும் என்பதற்காக இஸ்லாம் மார்க்கத்தை அபிசீனியாவிலேயே எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்தது மட்டும் அல்லாம பிரச்சாரத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிட்டான் வஹி மூலமாக. இந்த மாதிரி அபிசீனியாவிலேயே ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணிக்கு நீ போய் மணந்து கொள் அந்த பெண்மணியை. அப்ப ரசூல்லா அந்த பெண்மணியை மணந்து கொண்டார்கள். அல்லாஹ் மீது அந்த பெண்மணி வைத்த நம்பிக்கையினால அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு எப்பேற்பட்ட சிறந்த ஒரு கணவரை கொடுத்தான், கணவரை அன்பளிப்பா வழங்கினான். நம்பிக்கை என்பது சும்மா சாதாரண வைக்க கூடாது, உறுதியாக நம்ம சொல்லுவோம் அந்த நம்பிக்கை சும்மா பெருமனே அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு நம்புற நம்பிக்கை. நம்ம அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தால் என்றோ ஒரு நாளாவது அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், மறைமுகமான பொருளாதாரத்தை கொடுப்பான், மறைமுகமான அருளை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோட காத்திருக்க வேண்டும், அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹை மணந்து கொண்ட பிறகு கூட மார்க்கத்தின் அதிகமான பற்றாக தான் இருந்தாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அது என்னன்னா, மிகவும் அழகிய செய்தி, நம் வாழ்வில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நாளைக்கு யாரு 12 ரக்காத்
உபரியாக கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கின்றான். நம்ம இன்றைய உலகத்துல எதுக்காக பாடுபடுறோம்? அதிகமான பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பாடுபடுறோம்? நல்ல பெருசா வீடு கட்டணும், அவள மாதிரி வீடு கட்டணும், இவங்க மாதிரி வீடு கட்டணும், நல்லா பெருசா வாழணும், பெருமைக்காக வாழணும், அதுக்காக இருக்கும். மறுமையில நம்மளுக்கு ஒரு அல்லாஹ் ஒரு வீடு கட்டணும், அதற்காக நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் முன் வந்திருக்கோமா? இந்த நன்மைகள் தெரிந்தும் கூட செய்திருக்கோமா? யோசிச்சு பாருங்களே. அல்லாஹ் தஆலா அவன் சொர்க்கத்துல நமக்கு ஒரு மாளிகை எழுப்புறானா எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதை விடுங்க, ஒரு நாளைக்கு ஃபர்லான 5 வக்த முழுமையா தொழுறோமா? இன்றைக்கு ஒரு நாள், இந்த நாள் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஒரு தொழுகை விட்டுருப்பீங்க, கண்டிப்பா விட்டுருப்பீங்க. அந்த அளவுதான் நம்மளுடைய ஈமான் உள்ள உறுதியான நம்பிக்கை இருக்கு. நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? சஹாபிய பெண்களின் நம்பிக்கை எங்க இருக்கு? அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ்வின் தூதரை நாங்க பின்பற்றோம். நபி வழிபடி வாழ்வான் மட்டும் பத்தாது, அவங்க எந்த அளவுக்கு உறுதியா நம்பிக்கை கொண்டிருக்காங்கன்னு அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் என்ன இருக்குங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டு மார்க்கத்திற்காக வாழ வேண்டும். அல்லாஹ்விடம் துவா கேட்டாலும் பரவாயில்ல. எப்படி துவா கேக்குறீங்க? யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு அவ வீட்டோட செல்வம் மாதிரி கொடு, இவ வீட்டோட செல்வம் கொடு, அப்படி துவா கேட்க கூடாது. யா அல்லாஹ் எனக்கு சிறந்த செல்வத்தை கொடு, சிறந்த பொருளாதாரத்தை கொடு, மறைமுகமா கொடுக்குறியோ நேரடியாக கொடுக்குறியோ சிறந்த பொருளை கொண்டு சிறந்த பொருளை கேட்கணும். அதுவும் இல்லாம குழந்தை பாக்கியம் கேட்போம் அல்லாஹ்விடம். யா அல்லாஹ் எனக்கு குழந்தைய கொடுக்க 3 தடவை கேட்டா போதும், அல்லாஹ் கொடுத்துருவானா? சோதிச்சு பாப்பான். நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமை இழந்துட்டு போய் விழுகிறது, தர்கா வாசல்லையும் அந்த கபரடியிலே போய் விழுகிறது. விழுந்துட்டு யா அல்லாஹ் நான் அல்லாஹ்ட கேட்டேன், இது கொடுக்கல, நீங்க அல்லாஹ்ட கேட்டு எனக்கு ஒரு குழந்தைய வாங்கிப்பாங்க. இதான் நியாயமா? அல்லாஹ் இதான் சொல்கிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனில். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு பிளத்தீட்டு பேசக்கூடாதுன்னு தெளிவாக கூறுகிறான். மரணிக்காத எப்போதும் உயிரோடு இருக்கின்ற ஒருவரிடம் நீங்க உதவி செய்த ஒருவரை நம்பிக்கை கொள்ளுங்க. இது தெரிந்தும் கூட ஷிர்கான விஷயத்தில் நம்ம போய் விடுகிறோம். இந்த இடத்துலதான் நம்மளுடைய உறுதியான நம்பிக்கை கோட்டை விடுகிறது, நம்மளுடைய உறுதியான நம்பிக்கை சரிந்து விடுகிறது. நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னா நம்ம அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும், உறுதியாக கேட்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாளாவது அல்லாஹ் நமக்கு தருவான். மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நேரடியாகவோ கண்டிப்பா அல்லாஹ் சிறந்ததாக கொடுப்பான். எப்படி உம்மு ஹபீபா அவர்களுக்கு முதல் கணவரை விட 2வது கணவர் சிறப்பாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தானோ, அது போல என்றைக்கோ ஒரு நாளாவது நம்மளுக்கு அல்லாஹ் சிறந்த முறையில ஒரு செல்வத்தையோ ஒரு குழந்தையோ நம் கேட்கும் துவாவையோ அல்லாஹ் உலகமே நமக்கு சிறந்தது. மறுமை வாழ்க்கையில் நாம அனைவருமே கண்ணியமான முறையில் அல்லாஹ்விடம் எழுப்பப்பட வேண்டும் என்று கூறியவராக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.